நம்மை ஆற்றி தேற்றுகின்ற கோலும் தடியும் உடைய நம்முடைய நல்ல மெய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். தியான பகுதி 23ஆம் சங்கீதம். தியான வசனம் 4ஆம் வசனம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மற்றொரு வசனம் 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த நாளிலே நம்மை ஆற்றி தேற்றுகின்ற ஆண்டவரின் கோலும் தடியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆம், நம்மை சீர்திருத்துகின்ற ஒரு கோலாக ஆண்டவருடைய கோல் இருக்கிறது. நம்மை சீர்திருத்தும்படியாக, அதாவது நம்மை கடிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உபயோகிக்கிறார். தேவனுடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடியினால் அது நம் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது என்பதாக எபிரேயர் 4:12 கூறுகிறது. பேதுரு அப்போஸ்தலன் பெந்தைக்கோஸ்தே நாளில் அதை உபயோகித்த போது அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் தங்கள் இருதயங்களில் குத்தப்பட்டார்கள் என்பதாக அப்போஸ்தலர் 2:37 கூறுகிறது. பேதுரு கூறிய அறிவுரைகளை அவர்கள் நல்ல மனப்பான்மையோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொண்டபடியினால் ஆச்சரியமான ரட்சிப்பை கண்டடைந்தார்கள். நம்முடைய ஜீவியத்தை சீர்திருத்துவதற்கேற்ற விதமாகவே முழு வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வார்த்தை மெய்யாகவே உன்னை ஆறுதல் படுத்துகிறதா? உன்னை திருத்துகிற கோல் உனக்கு ஆறுதல் அளிப்பதா இராவிடில் தேவனுடைய வசனம் உனக்கு ஆறுதல் அளிப்பதா இருக்காது. உன்னை திருத்துகிற கோலை நீ நேசித்தால் ஒழிய தேவனுடைய வசனத்தை நீ நேசிக்க வேண்டிய பிரகாரமாக ஒரு காலம் உன்னால் நேசிக்க முடியாது. 23ஆம் சங்கீதம் தாவீதினால் ஏற்றப்பட்ட ஒன்றாகும். மற்ற பல ராஜாக்களை பார்க்கிலும் தாவீது தன்னை திருத்துகின்ற கோலை நல்ல மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொள்ளுகிறான். நேரிடவிருந்த ஒரு தீமையை குறித்தோ அல்லது வரவிருந்த ஒரு தண்டனையை குறித்தோ தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த போது பொதுவாக ராஜாக்கள் கோபமடைந்ததாக பரிசுத்த வேதாகமத்தின் பல பகுதிகளிலே பார்க்கிறோம். ஆசா ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். ஆனால் அனானி என்ற ஞானதரிசிக்காரன் அவனுடைய தவறை உணர்த்துகின்ற வகையில் தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது ஆசா அவன் மேல் சினமடைந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான் என்பதாக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சவுலை திருத்த முற்பட்ட போது அவனால் அதை ஏற்றுக்கொண்டு தன்னை சீர்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் தாவீதோ திருத்துதல்களை மிக மிக கடினமான திருத்துதலையும் கூட நேசித்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அவனிடத்திலே வந்து உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொன்னபோது அவன் அதை மிகவும் நல்ல மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தனக்கு பிறந்த குமாரர்களில் ஒருவனுக்கு அவன் அந்த தீர்க்கதரிசியின் பெயரையே சூட்டினான் என்பதாக 2 சாமுவேல் 12:14 மற்றும் 1 நாளாகமம் 3:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். மாறாக காயினை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் அவன் தன் சகோதரனை கொலை செய்தது நிமித்தமாக தேவன் அவனுக்கு ஒரு சிறிய தண்டனையை கொடுத்த போது அவன் அவரை நோக்கி எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று முறையிட்டான். அதாவது தனக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மிகவும் கடினமானது என்று அவன் கூறுகிறான். சீர்கெட்டு போன இஸ்ரவேலர் இதை போல்தான் இருக்கிறார்கள் என்பதாக செப்பனியா 3:2 பார்க்கிறோம். அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்று சொல்லி சீர்கெட்டு போன இஸ்ரவேலரை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த விதமாக இந்த கடைசி நாட்களிலே தேவ ஊழியர்கள் சில விசுவாசிகளை சிறிதளவு சீர்திருத்த முயன்றாலும் உடனடியாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் இந்த சபையை விட்டு போய்விடுவேன், இந்த குருவானவர் இருக்க மட்டும் நான் வரமாட்டேன், இந்த உபதேசருக்கு மட்டும் நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே, யார் மூலமாகவும் திருத்தப்பட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறும்படி நீ நானும் இப்பொழுதே நம்முடைய மனதில் தீர்மானம் எடுக்க வேண்டும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்பதின் ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சமீபத்தில் யாராவது ஒருவர் உங்களை திருத்த முற்பட்ட பொழுது
அல்லது சிக்ஷித்த போது அல்லது கடிந்து கொண்ட போது நீங்கள் அதை எவ்வாறு எடுத்துக்கொண்டீர்கள்? நீதிமான் என்னை குட்டட்டும், அது எனக்கு ஒரு தயவாக இருக்கும் என்பதாக சங்கீதக்காரன் சங்கீதம் 141:5 கூறுகிறார். ஆம், நீதிமான் என்னை நீதியின்படி குட்டட்டும் என்று அவன் கூறவில்லை. நம்மை குட்டுகிறவர்களை நாம் பொல்லாதவர்களாக அல்ல, நீதிமான்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எனக்கு ஒரு தயவாயிருக்கும் என்று அவன் கூறுகிறான். திருத்துதலை நீ உனக்கு பாராட்டப்படும் ஒரு தயவு என்று எடுத்துக்கொள்ளுகிறாயா, அல்லது அதை உன்னோடுள்ள ஒரு கடினமான செயல்படுதல் என்று எடுத்துக்கொள்ளுகிறாயா? அது எனக்கு மிக சிறந்த எண்ணெயைப் போல் இருக்கும் என்று தாவீது தொடர்ந்து கூறுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த மனப்பான்மையோடு எந்த ஆவியுடன் திருத்துதல்களை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதை பொறுத்தே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சில வேளைகளில் நம்மோடு இருக்கிற ஒரு நபரின் வாழ்க்கை எப்பொழுது நம்மை சிட்சிப்பதாகவும் கடிந்து கொள்வதாகவும் இருக்கும். ஒருவேளை அது உன்னுடைய மனைவி அல்லது உன்னுடைய கணவன் அல்லது அயலகத்தார் உன்னோடு செயல்படும் விதங்கள் உன்னை எப்பொழுதும் திருத்துவதைப் போல இருக்கலாம். நீ தேவனுடைய மனதை விளங்கி கொள்ளாதவனாய், அந்த நபர் எனக்கு எப்போதும் என்னை குறித்து குறை கூறுகிறார், என்னை கோபப்படுத்துகிறார், என்னை ஓயாமல் அலட்டிக்கொண்டே இருக்கிறார், எனக்கு எரிச்சலை உண்டாக்குகிறார், எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார் என்று நீ முறையிட்டு கொண்டிருந்தால் நீ உன் பிரதிபலனை இழந்து போவாய். அந்த நபர் எப்போதும் அவ்விதமாகவே நடந்து கொள்ள அவரை அனுமதித்தவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர் என்பதை நீ நானும் மறந்து போகக்கூடாது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை திருத்துகிறவர்களை நாம் உள்ளன்போடு நேசிக்க வேண்டும். நம்மை திருத்தும்படி நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 9:8 சொல்லுகிறது, ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்று. உன்னை கடிந்து கொள்கிறவர்களை அல்லது திருத்துகிறவர்களை நீ வெறுப்பாய் என்றால் நீ ஒரு மதியற்றவன் என்பதே அதன் பொருளாகும். உன் வாழ்க்கை குறித்து தேவன் கொண்டிருக்கும் நோக்கத்தையும் திட்டத்தையும் நீ விளங்கி கொள்ளவில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீ பிறரால் திருத்தப்படும் போது ஒரு நல்ல பாம்பை போல நீ உன் தலையை உயர்த்தி அவர்களை தாக்குவதற்கு முற்படக்கூடும். ஆனால் உன் வாழ்க்கையின் முடிவில் அது நிமித்தம் நீ வருந்த வேண்டியதாயிருக்கும். யோசேப்பு தன் சகோதரரின் துன்மார்க்கமான நடக்கைகளை தன்னுடைய தகப்பனாருக்கு தெரிவித்த போது அவர்கள் அதை சற்றும் விரும்பவில்லை. அவர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். உன்னை திருத்துகிற ஒரு நபரை நீ பகைப்பாய் என்றால் உன் சுபாவம் மாற்றப்படுவதை நீ விரும்பவில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. உன்னுடைய சுபாவத்தில் ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்றும் நீ மேன்மையான விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் மெய்யாகவே விரும்புவாய் என்றால் திருத்துதலின் கோல் உனக்கு ஆறுதல் அளிப்பதாயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் நீ குற்ற உணர்வுள்ளவனாகவும் முற்றிலும் அதைரியமடைந்தவனாகவுமே காணப்படுவாய். உண்மையான தேவ பிள்ளைகளை, இது நம்முடைய வாழ்வில் யாருக்கும் சம்பவிக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 11:32 பவுலப்போஸ்தலர், நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்பதாக குறிப்பிடுகிறார். கர்த்தர் நமக்கு சிட்சைகளை அனுமதிக்கும் நோக்கம் இதுதான். தாவீதும் யாக்கோபும் அதிகமாக சிட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையின் முடிவும் மிகவும் இனிமையானதாக இருந்தது. எபிரேயராக்கியன் சொல்லுகின்ற பொழுது 12:11 எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒரு வியாதியின் மூலமாகவோ அல்லது நம்முடைய குடும்பத்தாரில் ஒருவர் மூலமாகவோ, நம்மோடு உடன் பணிபுரிபவர் யார் மூலமாகவோ அல்லது நம்முடைய அயலகத்தார் மூலமாகவோ நம்மை சிட்சிக்கக்கூடும். அப்பொழுது நாம் தேவனுடைய திட்டத்தை அல்லது அவருடைய செயலாற்றலை விளங்கிக் கொள்ளாவிடில் நாம் நம்மை அழித்து கொள்வதோடு மற்றவர்களின் அழிவுக்கும் காரணராயிருப்போம். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார் என்பதாக 28 சங்கீதம் 5 கூறுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய செயல்களை நீ கவனித்துப்பார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்மை சுற்றுப்புறத்தில் நமக்கு விரோதமாக நேரிடுபவைகள் போல தோன்றுகின்ற காரியங்களை தேவன்தாமே உனக்கும் எனக்கும் அனுமதித்திருக்கிறார். அவற்றின் வழியாக மிக நேர்த்தியான ஒரு செயலை நம் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே நடப்பிக்கும்படியாகவே அவைகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அவைகளின் மூலமாக அவர் நம்முடைய சுபாவத்தை மாற்ற விரும்புகிறார்.
நம்மை தேற்றும்படி உபயோகிப்பதற்கு அவருக்கு அந்த கோலும் தடியும் தேவைப்படுகின்றன. ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதற்காக தேவரீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய கோலும் தடியோடு வருவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு இன்னும் கிட்டிச் சேர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நீர் பயன்படுத்துகின்ற உம்முடைய சத்திய வசனங்களுக்காக, உம்முடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து எங்களை சரியான பாதையில் நடத்தும்படியாக தேவன் அனுமதிக்கின்ற எல்லா ஏதுக்களையும் மன நிறைவோடு நாங்கள் பெற்று தேவனண்டையிலே நாங்கள் சேருவதற்கு அவைகள் எங்களுக்கு பாலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற ஆட்டுக்குட்டிகளாக உம்முடைய சிக்ஷையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சீர்திருந்துவதற்கு ஏற்ற அந்த கிருபை நீர் எங்களை கட்டளையிட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.